الحمد لله الذي به تتم الصالحات فالصلاة والسلام على صاحب البركات أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون صدق الله العلي العظيم. ரொம்ப நாள் ஆச்சு ஆயத்துகளுடைய சபபு நுசூல்களை சொல்லி. சபபு நுசூலுங்கிறது ஒவ்வொரு சூறாக்களுக்கு முன்னாடி ஒரு சீரியஸாக சொல்லிட்டு வந்திருந்தோம். அது இறங்குனதுக்குள்ள காரணம். கண்டிப்பாக இது தஃப்சீர் கிடையாது. அதனால் ரொம்ப சின்ன சின்ன ஆயத்துகளுக்கு அந்தந்த ஆயத்தில் இறங்குனதுக்குள்ள காரணங்கள் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் பின்னாடி தஃப்சீர்களை சொல்லுவோம். இந்த சூறாவுக்கு பேர் சூரத்துல் முஃமினு, சூரத்துல் அம்பியா, நபிமார்களை பற்றி உள்ள சூறா. அல்லாஹு தாலா இதில் ஃபஸ்ட்டு இப்படி சொல்கிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபி கஃப்லத்தின் முஅரிதுன். இது 112 ஆயத்து, மக்கால இறங்கின சூறா. இதில் சபபு நுசூல் அப்படின்னு பார்த்தா, இது இறங்குனதுக்குள்ள காரணம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஒரு ஆயத்து கிதாபுகளில் வருது, மா ஆமனத் கபுலஹும் மின் கரியத்தின். அதாவது நபிக்கு அல்லாஹு தாலா இப்படி சொன்னான், அஃபஹும் யுமினூன். அதாவது எந்த கூட்டத்தார்கள், எந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்கள நம்ம அழிக்கிறது கிடையாது. அதனால் உங்கள் கூட இருக்கக்கூடிய இந்த சமுதாய மக்களும் ஈமான் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு அல்லாஹு தாலா ஒரு இன்ட்ராக்ரேஷன் கொஸ்டின் மார்க்கில் அல்லாஹு தாலா ஒரு கேள்வி கேட்டிருந்தான். இந்த ஆயத்து இறங்கின உடனே மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, உண்மையிலேயே நாங்கள் ஈமான் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா எங்களுக்கு சஃபா அப்படிங்கிற ஒரு குன்று இருக்குது, இந்த மலைக்குன்று. அந்த குன்றை ஃபுல்லாக நீங்கள் மலைக்குன்றை தங்கமாக மாற்றி காட்டுங்க அப்படின்னா. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சஃபா மலையை அந்த குன்றை தங்கமாக மாற்றுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா எல்லாமே அல்லாஹு தாலாவுடைய கையில் உள்ளது. அப்படி மாற்றி அவங்க ஈமான் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு தவணை காலம் கொடுக்க மாட்டோம், எல்லாத்தையும் உடனே அழிச்சிடும். அப்படி வர்றாங்களா, இல்லாட்டி அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைங்க, இதை மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வித்தையும் கிடையாது, அவங்கள்ட்ட ஈமானை ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள் அப்படிங்கிற கருத்துப்பட இந்த ஆயத்தை இறங்குச்சு. இந்த விஷயத்துக்காக வேண்டி தான் இந்த ஆயத்தை என்பது. அதே மாதிரி அல்லாஹு தாலா உலகத்தில் எத்தனை படைப்பினங்கள், எத்தனை ஜீவராசியில் வச்சுருக்காங்க, எல்லாத்துக்குமே மவுத் அப்படின்னு வச்சுருக்கான், மரணம் அப்படின்னு சொல்லி. மரணிக்காத எந்த பொருளும் கிடையாது. எல்லாமே எப்படி உருவாகுதோ அதே போல் அது இல்லாமையும் போகும். இறைவன் மட்டும்தான் கடைசி வரைக்கும் என்னென்னு சொன்னால் இருப்பான் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்துடைய முக்கியமான கோட்பாடு. அது நபியாக இருந்தாலும் சரி, ஒரு வானவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மரணம் அப்படிங்கிறது நிச்சயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்து நெருங்குது, மரணம் நெருங்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கவலை, இந்த தீனை கடைசி வரைக்கும் கொண்டு போகணுமே, ஆখিরাத் வரைக்கும் கொண்டு போகணும், அதாவது கியாமத் நாள் வரைக்கும் கொண்டு போகணும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபமன்லி உம்மத்தி, எனக்கு அப்புறம் இந்த உம்மத்தை கரெக்டாக கொண்டு போகிறது யார் அப்படிங்கிற அந்த கருத்துப்பட அவங்க கேட்பான். அப்போ அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தை இறக்குனான், ஒமா ஜஅல்னா லி பஷர் மின் கப்லிக்கல் ஹுல்த். நபியை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு மனிதருக்கும் நம்ம நிரந்தரம் அப்படிங்கிறத தீர்மானிக்கவே இல்லை, அப்படி வைக்கவே இல்லை. அஃப இம்மித்த, நீங்கள் இறந்துட்டா ஃபஹ்முல் ஹாலிதூன், உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்க அப்படியே நித்திய ஜீவன் மாதிரி இருந்துக்கிட்டே இருப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. மனுஷங்கிறவன் இறந்தே போயிடுவான், அவனுக்கு அந்த கடைசி வரைக்கும் இருப்பான், அவன் இறக்கவே மாட்டான், மரணிக்கவே மாட்டான் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு. இது ஒரு சபபு நுஸூல். இன்னொரு ஆயத்து இறங்குச்சு, வ இதா ரஆக்கல்லதீன கஃபரு இன் யத்தஹிதுனக இல்லா ஹுஸ்வா அஹாதல்லதி யذ்குர் ஆலிஹதகும் வஹும் பிதிக்ர் ரஹ்மானிஹும் காஃபிரூன். இந்த ஆயத்தை இறங்குனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆயத்துடைய அர்த்தம் முதல்ல சொல்லியிருந்தேன். நபியை உங்களை இறை மறுப்பாளர்கள் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களை கேலி கிண்டல் செய்கிறாங்க. என்ன கேலி கிண்டல் செய்கிறாங்க அப்படின்னா, இவர் தான் நம்ம கடவுள்களை பற்றியெல்லாம் பேசுகிறாரா, அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அல்லாஹு தாலா கடைசி சொன்னால், வஹும் பிதிக்ர் ரஹ்மானிஹும் காஃபிரூன், அவங்க ரஹ்மான் அப்படிங்கிற அல்லாஹ் இது என்னென்னு சொன்னால் அவங்களோட விஷயத்தில், அல்லாவோட விஷயத்திலே இறை மறுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க இவ்வளோ பேசணும்னு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயத்தை இறங்கலாம். இந்த ஆயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா,
அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவங்களோட அபூஜஹல் 2 பேரும் ஒரு பேச்சுவார்த்தை கன்வர்சேஷன் நடக்குது. பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அபூஜஹல் அபு சுஃபியானை பார்த்து சொல்கிறாங்க. என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஹாதா நபியு பனி அப்து மனாஃப், உங்களுக்கு ஒருத்தர் நபியாக வரணும் அப்படின்னா அப்து மனாஃபுக்கு உள்ள நபி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது கேலி கிண்டலாக சொன்னாங்க. இந்த அப்து மனாஃபுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரில் அந்த கிளையார்களில் வருவாங்க, முன்னோடிகளில். உடனே அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. சொன்னாங்க, ஏன் எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு நபி வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டாங்க அபூஜஹலை பார்த்து. இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது வரைக்கும் எட்டப்பட்டுச்சு. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக அபூஜஹல்கிட்ட போனாங்க. மா அராக்க முன்தஹியன், எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஏதாவது ஒன்றை சொல்லிக்கிட்டே இருக்க தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள நிந்திச்சு திட்டிட்டு சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய விஷயத்தை இந்த மாதிரி தவறான விஷயங்களை நீங்கள் விட்டு தவிர்த்துக்கிடலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை மாதிரி கிண்டல் செஞ்சவங்க கேலி செஞ்சவங்க முன்னாடி இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அது கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னாங்க. அது கண்டிப்பாக நடந்துச்சு பின்னாடி. அதே மாதிரி என்னென்னு சொன்னால் இன்னொரு ஆயத், இந்த ஆயத்தை என்னென்னு சொன்னால் இதுக்கும் சபபு நுசூல் அங்கே எழுதப்பட்டிருக்குது. என்னென்ன சபபு நுசூல் ஒரு சூறாவுக்கு வருதோ அதை முழுசாக சொல்ல முடியாட்டாலும் ஓரளவுக்காவது இங்கே சொல்லுறேன். ஒரு ஆயத்து வந்தது, ஹஸரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, மக்கள் எல்லாம் ஒரு ஆயத்தை பற்றி என்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஒன்று அந்த ஆயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால கேட்க மாட்டேங்காங்களா, அல்லது அந்த ஆயத்தை பற்றியே என்னங்கிறதே தெரியாது அதனால் கேட்க மாட்டேங்காங்களா அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா. அப்போ உடனே மக்கள் கேட்டாங்க, அது என்ன ஆயத்து அப்படின்னா. அவங்க சொன்னாங்க, இந்த சூரத்துல் அம்பியால ஒரு ஆயத்து இப்படி இருக்குது, இன்னல்லதீன சபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா உலாயிக அன்ஹா முபாதுல். யாரெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டாங்களோ அவங்களுக்கு எதெல்லாம் வாக்களிக்கப்பட்டுச்சோ, எதெல்லாம் அவங்களுக்கு நல்ல விஷயங்களாக சொர்க்கமாக வாக்களிக்கப்பட்டதோ அவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க, அவங்க நரகத்தை விட்டு தூரமாகிட்டாங்க அப்படிங்கிற அந்த பொதுவாக அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை சொன்னார். இந்த ஆயத்தை இறங்குனது. இந்த ஆயத்தை ஏன் இறங்குச்சு அப்படிங்கிறத அப்துல்லா பின் அப்பாஸ் அவங்க சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்து இன்னொரு சூரா அளவில் ஒரு ஆயத்தை சொன்னாங்க, இன்னக்கும் வமா தஅபுதூன மின் தூனில்லாஹி ஹஸபு ஜஹன்னம் அன்தும் லஹா வாரிதூன். நீங்களும் சரி, காஃபிர்களை பார்த்து, இறை மறுப்பாளர்கள் முஷ்ரிக்குகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னால், நீங்கள் அல்லாஹ் அல்லாமல் எதெல்லாம் வச்சு வணங்குறீங்களோ, கற்சிலையாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், எதையெல்லாம் நீங்கள் கடவுளாக வணங்குறீங்களோ அது எல்லாமே நரகத்துடைய நெருப்பு, அதாவது விறகாக இருக்கும் அப்படின்னா. எல்லாருமே நரகத்தின் பக்கம் வந்தாகணும் அப்படிங்கிற கருத்துப்பட ஒரு ஆயத்தை சொன்னோம். இந்த ஆயத்தை இறங்கின உடனே மக்கால உள்ள முஷ்ரிக்குகளுக்கு பெரிய ஒரு கோபம். என்ன, நபிக்கு இறங்கின அந்த வஹி நம்மளுடைய கடவுள்களை திட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு பேச்சுவாக்கு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இப்னு ஜிபஅரா அப்படிங்கிற மனிதர், இவர் நேராக அந்த காஃபிர்கள்ட்ட முஷ்ரிக்கீன்கள்ட்ட மக்காவில் உள்ள முஷ்ரிக்கள்கிட்ட போகிறான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். சொன்னாங்க, நபி சொல்லக்கூடிய இந்த ஆயத்து, இந்த வஹி இருக்குது, நம்மளை நிந்திச்சு நம்மளுடைய கடவுளை பற்றி திட்டுற மாதிரி இருக்குது, அதனால் என்ன நீங்கள் கேட்டு சொல்லுங்கண்ணா. இவர் நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். அவர் சொன்னார், நான் சூரியனை வணங்கியிருக்கேன், சந்திரனை வணங்கியிருக்கிறேன், வானவர்களை வணங்கியிருக்கிறேன், அதே மாதிரி உசைர் அப்படிங்கிற திருத்தூதுவர் நபியை நான் வணங்கியிருக்கிறேன், ஈசா அப்படிங்கிற அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நபியும் நான் வணங்கியிருக்கிறேன் அப்படின்னா. இது ஒரு ரிவாயத்து அடிப்படையில் நான் சொல்கிறேன். இவங்களெல்லாம் நான் வணங்கியிருக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்கிற கருத்துப்படி பார்த்தா, அதாவது எதெல்லாம் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுமோ அவைகளும் சரி, அந்த வணங்குபவர்களும் சரி நரகத்துடைய நெருப்பு, அதாவது விறகுங்க சொல்கிறீங்கல்ல, அப்போ இவங்க எல்லாமே நரகத்துக்கு உள்ளவங்களா அப்படின்னு கேட்டான். ஒரு குறுக்கு கேள்வி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பார்க்குறாங்க. அல்லாஹு தஆலா உடனே ஒரு ஆயத்தையும் இறக்குறான். இந்த ஆயத்து தான் இந்த சூரத்துல் அம்பியால உள்ள ஆயத். இன்னல்லதீன சபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா உலாயிக அன்ஹா முபாதுன். யாரெல்லாம் முன்னாடி கடந்து சென்று விட்டார்களோ, அவங்க மௌத்து முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு என்னென்ன வாக்குறுதி உண்டோ அதெல்லாம் கொடுக்கப்பட்டாச்சோ, அவங்க நரகத்தை விட்டு தூரமானவங்க அப்படின்னா. யாரெல்லாம்? வானவர்கள் நரகத்தை விட்டு தூரமானவங்க. ஏன்னா அவங்க எல்லாமே சாலிகான மனிதர்கள்.
சாலிஹான வானவர்கள். அதே மாதிரி உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்னென்னு சொன்னால் சாலிஹான ஒரு மனிதர் நபி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சாலிஹான மனிதர் நபி அப்படின்னா. இதே ஆயத்து ஒரு இடத்துல இதே சம்பவத்துக்கு சபபு நுசூலாக இன்னொரு இடத்துல வந்தது. இந்த இப்னு ஜுபைரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நேரடியாக கேட்குறாங்க. சூரியனை வணங்குறதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க, சந்திரனை சில பேர் வணங்குறாங்க, வானவர்கள் சில பேர் வணங்குறாங்க. அதே மாதிரி யூதர்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாமை வணங்குறாங்க, கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை வணங்குறாங்க. அப்போது நீங்கள் சொல்லப்படக்கூடிய கருத்துப்படி பார்த்தா இவங்க எல்லாமே அந்த வணங்கப்படக்கூடிய பொருளில் வருது. அப்போது இவங்களும் சரி வணங்குபவர்களும் நரகத்துக்கு உண்டானவர்களா அப்படின்னு உடனே தான் இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கலாம் அப்படின்னா. அப்போ இவங்க எல்லாம் கண்டிப்பாக நரகத்துக்கு உரியவர்கள் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் சொர்க்கம்னு நன்மாராயம் சொல்லப்பட்டுருச்சு. இவங்க எல்லாம் அல்லாஹு தஆலா என்னென்ன வாக்குறுதி கொடுத்தானோ அவங்களுக்கு அதில் சேர்ந்துருச்சு. ஏன்னா இவங்க எல்லாமே நல்லடியார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஆயத்து இங்கே இறங்குச்சு அப்படின்னா. இப்போ இது எல்லாமே இது சபபு நுசூலாக இருக்குது. சபபு நுசூல் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ விஷயத்தையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.